வழக்கம் போல் 40 வருஷமாக என்னை கவனிக்கணும். பிள்ளைகளோடு விளையாடாதீங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ ப்ளீஸ். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது புத்தி மேய விடாதீங்க. காலம் கடைசி, போராட்டங்கள் கொடுமையாக இருக்குது, நாட்களை எனும் அறிவு தேவை. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய அரசாங்க நிர்வாகம் ஏறக்குறைய முடக்கம் அடைந்து விட்டது. சற்று ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே 1.5 லட்சம் பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வேலை இழந்துட்டாங்க. இன்னும் 8.5 லட்சம் பேர் வேலை இழக்க போகிறாங்க. 10 லட்சம் பேர் வேலை இழக்க போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய அரசாங்கம் திவால் அடைந்திருக்கிறது. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் அவசியமாக இருந்தாலும், கடவுளுடைய வார்த்தையை தான் நம்ம பார்க்க வேண்டிய கவனம் தேவை. ஆர்பிஎத்துக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஊரில் என்ன நடந்தால் என்ன, எனக்கு என்ன அப்படின்னு நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால், இது ஒரு சின்ன உதாரணம்னு சொல்கிறத விட ஒரு சராசரியான அளவுக்கு சற்று அதிகமானவே உதாரணம் தான். அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய அரசாங்கம் திவால் அடைகிறது, நிர்வாகம் சீர்குலைந்து விட்டது என்று சொன்னால் உலக வர்த்தகம் சீர்குலைகிறது அர்த்தம். 2001ஆம் ஆண்டோ அந்த சமயத்தில் இந்த ட்வின் டவர் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது. அப்போது உலகத்தில் பெரிய ஒரு பொருளாதார சீரழிவு ஏற்பட்டதை பார்க்குறோம். இது 3ஆம் 4ஆம் முறை. இதுக்கு பேர் ரெட் அலர்ட்னு பேர். ரெட் அக்டோபர், சிகப்பு அக்டோபர் என்று சரித்திரத்திலே கூப்பிடுகிறார்கள். இந்த ஒவ்வொரு முறையும் இந்த சிகப்பு அக்டோபர் என்கிறதான சூழல் ஏற்படும் பொழுது கர்த்தருடைய ஒரு தொகையான தீர்க்க தரிசனங்கள் வருகைக்கு, உலக முடிவுக்கு, இஸ்ரவேலுக்காக தேவன் நிறைவேற்ற வேண்டிய உண்மைகளை தேவன் நிறைவேற்றுவதற்காக அனுமதிக்கிறார். அமெரிக்க ஐக்கிய நாட்டு நம்ம தூக்கியோ அவங்கள ரொம்ப அப்படியே சப்போர்ட் பண்ணி ஓரவஞ்சனையாக யோசிக்கல. உலக நாடுகளே, சராசரியான அனைத்து நாடுகளும் ஒரு சில அம்சங்களிலே அமெரிக்காவை முழுக்க நம்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்க ஐக்கிய நாடு, அந்த நாட்டின் ஜனத்தொகை, அவருடைய போக்கு எல்லாமே பெரிய ஒரு வர்த்தக சந்தை. எல்லா நாட்டிலேருந்தும் தயாரிக்கிற எல்லா விதமான பொருட்களும் வாங்க அங்கே ஆட்கள் இருக்காங்க, தேவைன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. துணியிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து, நேச்சுரல் கேஸ்லேருந்து, பெட்ரோல்லேருந்து, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து, அப்ளையன்சஸ்லேருந்து, தொழில்நுட்பமான இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்னு சொல்லப்படுகிற கணனிக்கு அடுத்த விஷயங்கள் எல்லாம் அமெரிக்க ஐக்கிய நாடு நம்பி இருக்கிறது. இராணுவ தளவாடங்களை தவிர ரொம்ப பெரிய. ஆனாலுமே அவங்க எப்படி வர்த்தக உலகமாக இருக்குன்னு சொன்னால், இந்த பொருட்களை அடுத்த மாதம் நம்ம உதாகரப்படுத்தாமல் அமெரிக்க ஐக்கிய நாடு ரொம்ப காலமாகவே வேலைக்காரங்களை தேடிகிட்டே இருக்குது. அமெரிக்கர்கள் வேலை செய்யாமல் இல்லை, ஆனால் அவங்க வேலை செய்ய வேண்டிய அளவு செய்யலை. அந்த நாடு ஒரு நாடாக, இந்த வல்லரசாக திகழும் ஒரு சில ஆண்டுகள் வரைக்கும் 1744ஆம் ஆண்டு அவங்க சுதந்திரம் பெற்றாங்க. அது தனி நாடாக அறிவித்தாங்க. அந்த நாள்லேருந்து ஒரு 100 இயர்ஸ் வரைக்கும், மேபி லிட்டில் பிட் மோ, நல்லாவே மாடு மாதிரி உழைச்சி நாட்டை உலகத்திலேயே வல்லரசாக மாற்றிட்டாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து எல்லாம் சொகுசு சுந்தரிகளாக மாறிட்டாங்க. அதனால் அவங்களால உடம்பு வணைஞ்சி நிறைய காரியங்களை செய்ய முடியல, செய்ய விருப்பப்படுறதில்ல. அவங்க லேபரர்ஸ், வேலைக்காரங்களுக்காக தேடி எல்லா நாட்டிலேருந்தும் அவங்க நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போகும்படி அவங்க ரொம்ப தாராள மனப்பான்மையான கொள்கையை கொண்டிருந்தாங்க. அதனால் ஏறக்குறைய எல்லா நாட்டில் இருக்கிற பிரஜைகள், அது ஒரு சின்ன உலகம், அமெரிக்காவே ஒரு சின்ன உலகம் தனியாகவே. ஏன்னா எல்லா நாட்டு பிரஜைகளும் இருக்காங்க.
All the nations, all the citizens of the world are also a citizen of America. அந்த அளவுக்கு அங்கே இருக்குது. இப்போ அங்கே இந்த வேலைவாய்ப்பு குறைகிறது, வேலைவாய்ப்பு குறையிறது மாத்திரம் கட்டாயமாக வீட்டுக்கு ரிட்டையர் பண்ணி அனுப்புகிறாங்க. பொருளாதாரம் இல்லை, கண்ணா பின்னான்னு அவங்களோட கடன் சுமை இருக்கிறது. அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைகிறது. அமெரிக்கா உலக சந்தையே பிடித்து விட்டதுனால அவங்களுடைய பண்ட மாற்றுக்காக அவங்க அமெரிக்கன் டாலரை மாத்திரம் தான் முக்கியப்படுத்தினாங்க, உயர்த்தி வைத்தாங்க. அது இன்னை வரைக்கும் அது சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு மாற்று பாதை வந்துருச்சு. இப்போது கொஞ்சம் சமீபமான காலத்தில் யூரோ என்று சொல்லப்படுகிற ஐரோப்ப நாடுகளுடைய ஐக்கியத்தில் அவங்க உபயோகிக்கிற அந்த யூரோ, அந்தந்த நாட்டு பணத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு 24 நாடுகள் நினைக்கிறேன், இல்லை 18லேருந்து 24 நாடுகள் யூரோங்கிறதான ஒரு கரன்சி யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பிரிக்ஸ்னு ஒரு நாடு, 6 நாடுகள் சேர்ந்து ஆசியாவில் ஒரு நாணயத்தை அவர்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். அது அமெரிக்க டாலர். அதை முற்றிலுமாக நிராகரித்து விட்டு வர்த்தகத்துக்காக இந்த பிரிக்ஸ் என்கிறதான புதிய நாணயத்தை உபயோகிக்க இருக்கிறார். அதில் ரொம்ப முன்னணியில் நின்று அதுக்கு புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கிறது நம்முடைய இந்தியா, ரஷ்யா, கனடா, பிரேசில், ஃபியூ அதர் நேஷன்ஸ். அதனால் இதெல்லாம் பற்றி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நான் என்னை வேஷம் போட்டுட்டு சில காரியத்தை மறைக்க இஷ்டப்படல. ரொம்ப டீசெண்டாக பேசுகிறேன், ரொம்ப அப்படியே ஆதரவாக பேசுகிறேன்னு மஞ்சள் துணி போட்டு கழுத்திறக்க எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு தெரியாது. எல்லா பக்கமும் நடக்கலையா, எல்லா சபையிலும் நடக்கலையா, எல்லா நாட்டிலையும் நடக்கலையா, நீங்கள் மாத்திரம் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சில குடும்ப விஷயங்களை அவங்க வீட்டில் நடக்கலையா, எல்லா குடும்பத்திலும் நடக்கல, நீங்கள் மாத்திரம் வசதியாக சொல்லுவீங்கன்னு வீட்டுக்காரை கேட்போம்ல, இல்லை மனைவியை கேட்போம்ல, பெற்றோரை பிள்ளைகள் கேட்பாங்க, பிள்ளைகள் பெற்றோரை கேட்பாங்கள. அது மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. இப்படி ஒருத்தர் நீங்கள் தான் வினோதமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டத்தையும் வேதனையும் துக்கத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. நாம் எவ்வளோ தான் வேத வசனத்தை பிரசங்கித்தாலும் நம்முடைய இருதயம் யாரை சார்ந்து இருக்கிறது, எதை சார்ந்து இருக்கிறது என்பதை சொல்ல தெரியாமல் தவிச்சு சொல்கிறேன். வார்த்தை எனக்கு சரியாக கிடைக்கல. அதை சுற்றி வளைச்சி தான் சொல்ல இஷ்டப்படுறேன். கொஞ்சம் குறைய கரெக்டாக சொன்னால் அடி வாங்கினா கூட நமக்கு மனம் திரும்புறதுலே இல்லை. அப்படி தான் உலக வாழ்க்கை இருக்குது, சபையின் வாழ்க்கை இருக்குது. தேவன் நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், சிறையிருப்பை நீக்குகிறார் என்பதும் மூடி மறைக்கக்கூடிய உண்மை அல்ல. சரித்திரத்தை நாம் இங்கே நினைவுபடுத்தி சீர்படுவதற்கு பெண்களானாலும் ஆண்களானாலும் பெற்றோரானாலும் பிள்ளைகளானாலும் வாலிபர்களானாலும் கன்னியர்களானாலும் திறமைசாலிகளானாலும் திறமை இல்லாதவர்களாக இருந்தாலும் பணக்காரர்களானாலும் ஏழைகளானாலும் அடிமைகளானாலும் சுயாதீனர்களானாலும் படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும் இயற்கையோடு இணைந்து வாழ்கிறவர்களானாலும் செயற்கையான நாகரிக உலகத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் நம்முடைய கையின் பிரயாசத்தின் மேலே சராசரியான அளவுக்கு சற்று அதிகமாகவே இருக்கிறது. அது தலையான காரியம். இரண்டாவது, அந்த பிரயாசத்தினால் நமக்கு வருகிற வருமானம், சேமிப்பு அதன் மேலே இருக்கிறது. சுருங்க சொல்லப்போனால் பல விஷயங்களை அவங்க சுட்டி காண்பிக்கணும். உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாமல் இல்லை. நம்ம தெரிஞ்சு அப்படி தான் கபோதிகளாக குருடர்களாக நம்ம அலைஞ்சிட்ருக்கோம். இந்த நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் ரொம்ப தன்னடக்கமுடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அவருக்கு வர
இந்த நேரத்தில் தான் ஞாபக சக்தி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம். சரி, அந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தேவன் வந்து வெளிப்படையாகவும் தன்னுடைய உச்சகட்டமான கோபத்தை காமிச்சிருக்கார். உச்சகட்டமான கோபம் சொல்ல முடியாது, அவருடைய கோபத்தை காமிச்சிருக்கார். உச்சகட்டமான கோபத்தை காமிச்சா வெட்டொன்று துண்டு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்னா என்ன நடக்குமோ அதுதான் விஷயம். ஸோ அன்டில் சச் டைம் காட் இஸ் ஹோல்டிங் இஸ் பீஸ். அவருடைய சமாதானத்தை, அவர் மன நிதானத்தை காத்துக்கொள்கிறார், சாந்தத்தை காத்துக்கொள்கிறார். ஆனால் அவர் என்ன செய்வார், என்ன செய்ய நேரிடும், என்ன விளைவு விளைந்திடும் என்பதை ஆண்டவர் சொல்லாமலும் போதிக்காமலும் காண்பிக்காமலும் முன்மாதிரியாக சில சம்பவங்களை ஆண்டவர் அனுமதிக்காமலும் இல்லை. சிறையிருப்புக்கு அனுப்பினார், மக்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார், பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்தார், மிருகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், யுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எதிரிகள் அவர்கள் மேல் ஆளுகை செய்ய முடிய ஒப்பு கொடுத்தார். வெள்ளாண்மை பொய்த்து போனது, பஞ்சம் வந்தது, இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் முழு உலகமும் இன்னைய வரைக்கும் பேசிகிட்டு இருக்க இந்த நாளிகை பரியந்தம் நாம் அனைவருக்குமே, போதிக்கிற எனக்குமே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு திரை மறைவு இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட வாழ்வின் எல்லை இருக்குது, தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் நாம் மூர்க்கர்களாக இருக்கிறோம், மனம் திரும்பாதவர்களாக இருக்கிறோம், மன கடினமுள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லா விதமான வேஷமும் போடுகிறோம், எல்லா விதமான அபத்தமான விஷயங்களை நம்பிக்கொண்டு சாக்கு போக்கு சொல்கிறோம். நாம் சாக்கு போக்குகள் என்கிற காரியத்தின் அடிப்படையில் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே போன வாரத்தில் அதை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அப்போது நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கடவுள் மேலே இல்லை. இந்த கடவுளை வந்து மத சம்பந்தமாக மாத்திரம் நீங்கள் பார்க்காம, அதுதான் நான் ஓயாமல் ஒரு 13-14 இயர்ஸாக நம்மளுடைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு யூத் மீட்டிங்கில் சொல்லிகிட்டே இருக்கேன், எல்லா விதமான குரூப்ஸுக்கும். அவர் தான் இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணுகிற நிர்வாகி. அவர் தான் உலகத்தின் தலைவர்னு எடுத்துக்கோங்க, கட்சி தலைவர்னு எடுத்துக்க வேண்டாம். தட் மே நாட் பி பெஃபிட்டிங், சரியாக இருக்காது. ஸோ அவர் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை, அவர் வார்த்தையின் மேலே முழுசாக நம்பிக்கை இல்லை. இல்லை, அவ்வளோதான். இருக்கு ஆனால் இல்லை, இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டமே இருக்குது. அது ஒரு கணிசமான தொகையுள்ள கூட்டம் இருக்குது. இருக்கு ஆனால் இல்லைங்கிற கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஏதோ ஒரு நாள் அப்படியே உணர்வடைந்து தேவனை தேடக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. இந்த இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்கிற இந்த 2 கட்டம் ஜனங்க தான் இறுதியில் பெருங்கூட்டமாக நரகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் வேத சரித்திரத்தின் சம்பவங்களிலிருந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். இயேசுவின் போதனையிலிருந்து பார்க்க முடியும். முடிவாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் உலக முடிவை பற்றி சொன்ன அத்தனை அதிகாரங்களில், குறிப்பாக 6ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டதெல்லாம் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறுவதற்கு இந்த இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்கிற கூட்டத்தார் தான் பங்கு பெறுவாங்க. ஆனால் தான் இயேசுவும் சரி பிதாவும் சரி 2 ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தேவன் என்றால் பாகாலை சேவியுங்கள். இவ்வளோ நாம் உங்களுக்கு இது பிடிக்குதோ இல்லையோ, என்னால் இது சொல்லவே முடியல, எனக்கு இஷ்டமும் இல்லை. ஆனால் நான் வந்து வெறுத்துலாம் இங்கே வரல, தவிச்சு தான் வரேன். எனக்கு வேறு ஏதாவது நல்ல ஒரு வேலை தருவீங்களா, இந்த வேலையை செய்ய எனக்கு லாயக்கு இல்லை. நேற்றைய தினத்தில் கூட வாலிபர் கூட்டத்தில் எங்கள் தியான காரியங்கள் இப்படி தான் இருந்தது. நம்மளை ஆண்டவர் விட்டு கொடுக்கலை. இவ்வளோ கடினமான நம்மை சுற்றி நாமே நமக்கு வாழ்க்கையை கஷ்டமாக்கிக்கிட்டோம், நாமே நமக்கு சுமப்பதற்கரிய பாரத்தை நம்ம மேலே சுமத்திக்கிட்டோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நல்லா கவனிச்சுக்கோங்க,
3ல் 1 தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைப்பீங்க. 10ல் 1 தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ கூட கேட்குறேன், 10ல் 1 தெரிஞ்சுக்கிறது சுலபமா, 3ல் 1 தெரிஞ்சுக்கிறது சுலபமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். 10ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறது சுலபமா, 3ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறது சுலபமா? 3ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறது சுலபம் சொல்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. நல்லா கை தூக்கணும். இந்த அரை கை முழு கையெல்லாம் தூக்குறேன். முழு கை. 3ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறது தான் சுலபமா? ஓகே. 10ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறது சுலபம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? 2 பேர் தான் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லலை. நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி உங்களை எதை நான் திணிக்க கட்டாயப்படுத்த விரும்பலை. 3ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 10ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறது சுலபம். ஆனால் நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். 3ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்க சுலபமாக நினச்சிட்டிங்க. 3ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் 2 காரியத்தை விட்டு தான் ஆகணும். 10ல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் 9 விடாலும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் ரொம்பவே யோசிக்கணும். ஆனால் நீங்கள் நல்ல முடிவுக்கு, நியாயமான முடிவுக்கு வரணும். ஆனால் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய விஷயம், 3ல் ஒரு காரியம்தான் உங்கள் வாழ்க்கையே இருக்கலாம், 10ல் ஒரு காரியம்தான் உங்கள் வாழ்க்கையே இருக்கலாம். இப்போ இந்த எந்த காரியம் உங்களுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் உங்கள் தலை வெடிக்கிற காரியம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, நம்ம ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போயிடலாம். ஒரு பங்கு உண்மையாக இருக்கலாம், ஒரு பங்கு சரியாக இருக்கலாம். ஆனால் நேர்மறையாக எதிர்மறையாக நிறைய காரியம் அமெரிக்க ஐக்கிய நாட்டோடு கூட மற்ற வல்லரசுகள் கூட ஈடுபாடாக இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வர்த்தக கொள்கையில் மாற்றம் கொண்டு வந்தால் இந்த வரி விதிப்பெல்லாம் ரொம்ப கடினமாக்கிட்டார். அந்த நாட்டில் புலம்பெயர்ந்து போய் அங்கே பிரஜைகளாக இருக்கிற அநேகருக்கு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் அங்கேருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். வெளியேற முடியாத நிர்பந்தம் அவங்க தலையில் இருக்குதுங்கிறது இப்போ ஊரறிஞ்ச உண்மை, உலகம் அறிஞ்ச உண்மை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம கூட சம்மந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு புத்தி கூர்மையோடு உங்கள் ஆத்மாவை தற்காத்து கொள்வதற்கு, முடிவிலா வாழ்விலை பிரவேசிப்பதற்கு, உங்கள் ஆத்ம ஈடேற்றத்துக்கு ஏதுவான விஷயத்தை இயேசு கிறிஸ்துவின் போதகத்திலிருந்து வெறும் ஆன்மீகமாக யோசிக்காமல் ரொம்ப அனுதின வாழ்வுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக நீங்கள் கருத்தோடு யோசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:1 யோவான் எழுதின சுவிசேஷம் 21 கடைசி வசனம் வரைக்கும், இல்லை 22 அது வரைக்கும், ஆமாம் 21 25 வரைக்கும் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் மாத்திரம் இயேசுனுடைய கருத்துக்களை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழும் வாழ்வும், இயேசு கிறிஸ்துவை சாராத வாழ்வும், இயேசுவை நம்பி அவர் வார்த்தையை நம்பி அனுதின வாழ்விலே அந்த இறைவன் இல்லைன்னு சொல்லனா அந்த தலைவனுடைய ஒத்தாசை, அவருடைய இரக்கம், அந்த மிராசுதார், அந்த ஜமீன்தாருடைய தயவு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி அதை இரக்கம் பெற்று வாழ்வதற்கு நமக்கு புத்தி இல்லை என்றால், இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:1 யோவான் எழுதின சுவிசேஷம் 21:25 வரைக்கும் ஏராளமான பொருளாதார கொள்கைகளை, வாழ்வாதாரத்துக்கு அடுத்த பேருண்மைகளை, இந்த வாழ்வாதாரம் பரலோகத்தோடும் நித்தியத்தோடும் இம்மையோடும் மறுமையோடும் சம்பந்தப்பட்டிருப்பதை, அதனாலே நாம் அதை கவனமாக தேவனுடைய அனுமதியோடு, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு, தேவனுடைய ஆட்சேபனை இல்லாமல் நம்ம கை கொண்டு வாழ்வோமானால் நாம் அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை.
நாம் வாழாமல் தலையாயிருப்போம், கீழாமல் மேலாயிருப்போம், கடன் வாங்காமல் கடன் கொடுப்போம், இடம் கொண்டு பெருகுவோம். நாம் நம்முடைய பந்தய பொருளை இழப்பதிலே, நாம் முடிவிலா வாழ்விலே பிரவேசியாமல் போவதிலே, மணவாளனுடைய வீட்டில் மணவரையிலே நாம் பிரவேசிப்போம் என்பதை பற்றி திண்ணமாக சொல்லியிருக்கிறார். அவருடைய அந்த போதகங்களிலே நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். முடிவான அழிவு, முடிவில்லாத அழிவு, தொடர்ந்தேர்ச்சியான அழிவை பற்றி சொல்லியிருக்கிறார். முடிவில்லா வாழ்வை பற்றி சொல்லியிருக்கிறார். பின்மாற்றத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அவரை ஒரு துண்டு அப்பத்துக்காக மறுதளிக்கக்கூடிய கொடுமையான ஒரு எண்ணத்தையும் போக்கையும் பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அவரை பின்பற்றி வருவதற்கான தலையான விஷயத்தை 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவர் அவனவனுக்கு நியமிக்கப்பட்ட சிலுவையை அவனவன் தன் பாரத்தை சுமந்து அனுதினம் இயேசுவின் பின்னாடி வர வேண்டும், அப்படி வராதவன் அவருக்கு பாத்திரவான் அல்ல என்பதை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இப்போ இன்னும் நீங்கள் தொடர்ந்து யோசிக்கணும், பணத்துக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கமான பாசத்தை விட இயேசுவுக்கும் நமக்கு இருக்கிற பாசம் ரொம்ப கம்மி தான். நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த விஷயம், அந்த பணம்ங்கிறது நாட் ஓன்லி இந்த கேஷ், இந்த கரன்சி நோட்டை மாத்திரம் சொல்லலை, வெல்த், ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்கிறான், சம்பத்து. நம்மை விட்டு அது எடுபட்டு போக 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 தான் குறைய தான் கரைய தான் நமக்கு கண்ணே தெரியும். இது என்ன பணம்னா இப்படி கரையுது, அம்பாரமாக குவியலாக இமயமலைக்கு மேலே உச்சியாக அவ்வளோ அம்பாரமாக குவிச்சேன், இப்படி ஒன்றுமே தேடி தடவி காசு தேட வேண்டியிருக்கே அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த அளவுக்கு வந்துட்டாலுமே தான் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குல. அப்பயுமே கடவுளை தேடுவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஆனால் தேடினார்கள். யார்? நமக்கு கிறிஸ்து தான் தலையான முடிவான மாதிரி. ஆனாலும் இஸ்ரவேலர்கள் நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு எச்சரிப்பாக, படிப்பினைக்காக திருஷ்டாந்தம் முன்மாதிரியாக வச்சுருக்கிறாருன்னு வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி பல இடங்களிலே சம்பவத்துக்கு சம்பவம் ஆண்டவர் சொல்லதை பார்க்குறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாதிரி அவங்கள ஆண்டவர் வந்து பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளே விட்டானோன்னு லபோதீபன், ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் எங்களால் முடியாது, உங்களை தான் நாங்கள் ஏமாற்றிட்டோம், உங்களை தான் நாங்கள் துக்கப்படுத்திட்டோம், இனிமேல் நீங்கள் தான் மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் திரும்பி வரோன்னு சொல்லி எவ்வளோ வேகமாக திரும்பினாங்களோ, திரும்பி அதே வேகமாக கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்தவுடனே வாழை சுருட்டிகிட்டு இருந்த அவங்க திரும்பி வாழை ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த வேத சரித்திரம். இப்போ இந்த ரெட் அக்டோபர்ன்ற இந்த உலக பொருளாதார நலிவு, சீரழிவு ரொம்ப சரியாக நம்ம பாதிப்பை அடைய போகிறோம். என்ன செய்ய போகிறோம் தெரியல. ஒரு ராத்திரியில் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு ராத்திரியில் கொள்ளை நோய் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, ஒரு ராத்திரியில் பண மதிப்பிழப்பீடு வந்துருச்சு, டிமானிட்டைசேஷன், ஒரு ராத்திரியில் இவ்வளோ சம்பவங்கள் உலகத்தில் நடந்திருக்கு. ஒரு அக்டோபர் 7 அன்னைக்கு 1200 பேரை அமாஸ் தீவிரவாதிகள் கொண்டுட்டாங்க. ஒரு 200 சொச்சம் பேரை பிணை கையில் வைத்து இப்போ அவங்க கையில் ஒரு 24 பேர் தான், 48 பேர் தான் இருக்காங்க. அதில் 20 பேர் டெட்டாக இருக்கிறாங்க, 28 பேர் உசுரோட குத்துயிரும் குறையமாக இருக்காங்க. அந்த ஹாஸ்டேஜஸ் அவங்க விடுதலை பண்ண யோசிக்கிறாங்க. ஒரு ராத்திரியில் தான் அந்த ட்வின் டவர் தகர்க்கப்பட்டது. இப்படி எல்லாம் நடந்தாலும் பழகி போன ஒரு பெரிய பங்கத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நிருசாரத்தை பற்றி உங்களுக்கு ஓயாமல் வீட்டு பாடம் கொடுக்குறேன். ஆனால் ஒரு நாள் கூட உங்கள் வாழ்க்கையில், ஒரு வாரம் கூட உங்களால் ஒரு உண்மையாக, போன வாரம் அது சொன்னீங்க பாஸ்டர், இதை நான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எழுதி வந்து கொடுக்கல, இல்லை வார்த்தையை வந்து சொல்லலை. இது ஒரு பொழுதுபோக்காக தான் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. நான் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொழுதுபோக்காக அவங்க அறிவை வளர்க்குறதுக்கு சொல்லலை. யாருக்காவது எனக்கு தான் முடியல, எனக்கு தான் சில நேரத்தில் தெரியலனாலும் யார் மூலமாக தேவன் செய்ய முடியும் என்பது ஒரு உண்மை அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதலுக்காக நீங்கள் இன்னும் உங்களை நீங்கள் முதலீடு செய்யலை.
நமக்கு வேண்டாததெல்லாம் குப்பையை போட்டு எரிங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம். எப்படி நம்ம எல்லாம் கூட்டிகிட்டு அந்த பக்கம் எரிக்கிறோம்ல, நம்ம என்ன சமையலுக்காக அதை எரிக்கிறோமா? அந்த எரிக்கிற அந்த நெருப்பால் அதில் எதாவது சமைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, சமைக்க முடியும், பாத்திரத்தை வைக்கலாம், தண்ணியை வைக்கலாம், அதெல்லாம் வைக்கலாம், எல்லாமே புகை வாடை அடிச்சிடும், வாயில் வைக்க முடியாது, தீஞ்சிரும், சீராக இருக்காது நெருப்பு. கவனிச்சுக்கிட்டிங்களா? இட்ஸ் குவைட் அ குட் எக்ஸாம்பிள். நம்முடைய பிரயாசம்லாம், நம்முடைய தேடுதல் எல்லாம், நம்ம பெருசாக ஆண்டோட ஜோடிச்சதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் குப்பையை எரிக்கிற விஷயம். பலியை நாம் எரிக்கவே இல்லை. பலிப்பிடத்தில் பலியாக ஒரு பொருளை தந்து அதை எரிக்கல. கொழுப்பை எரிக்க சொல்லியிருக்காரு. கொழுப்பு இன்னும் எரியல, கொழுப்பு நின்று எரியும்ல. அதெல்லாம் அந்த உண்மையான அந்த உள்ளான கருத்துக்கு மெட்டஃபருங்கிற மாதிரி உருவக பேச்சில் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் கறிக்கு அலையில், மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கோழிக்கும் அதுக்கு இதுக்கு அறையில், ஒரு குடும்பத்துக்குள்ளாவே நீங்கள் பிரயாசப்படுறீங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் பிரயாசப்பட்டது எல்லாமே குப்பையான விஷயத்துக்காக தான். நீங்கள் கோவப்பட்டாலும் கோவப்படுங்க. அந்த மறைந்திருந்து ஸ்னைப்பர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சுடுற மாதிரி ஒளிஞ்சிருந்து சுட்டாலும் சுடுங்க, கல்லெறிங்க, ரிப்பேர் பண்ணுங்கள், பிரச்சனையே எனக்கு கிடையாது. கவனிங்க, தூங்காதீங்க சிஸ்டர். நாம் நம்முடைய பிள்ளைகளை குப்பையிலேருந்து கோபுரத்துக்கு அவங்கள தூக்கி வச்சிடணுன்னு நாயா பேயா தான் அலைகிறோம். அதுக்கு என்ன தியாகம் வேணால் பண்ணலான்னு சொல்லி செய்கிறோம். ஆனால் அவங்கள தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படி நாம் கொஞ்சம் கூட யோசிக்கல. தேவனிடத்தில் நீர் என்னை கொன்று போட்டால் நான் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், எங்கள் நம்பிக்கை அவங்களுக்குள்ள நம்ம வைக்கலை. அவங்களுக்குள்ள வச்ச மாதிரி வச்சு அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற பாதுகாவலின் அரண் படிப்பு, திறமை, பணம், அந்தஸ்து, சமுதாய செல்வாக்கு, மக்களிடத்தில் நல்ல நட்புறவு. Have you really given Jesus himself to your children? இயேசுவையே சாட்சாத் முழுமையான அவரை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிசாக கொடுத்துருக்கீங்களா? முதலீடாக கொடுத்துருக்கீங்களா? அவர் எல்லாவற்றால் நிரப்பருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவர் தலை. அவர் தோழனுக்கு தோழன், சகோதரனுக்கு சகோதரன், எஜமானுக்கு எஜமான், நண்பனுக்கு அதான் தோழனால் நண்பனுக்கு நண்பன், மத்தியஸ்தருக்கு மத்தியஸ்தர், இரட்சகருக்கு இரட்சகர், கோட்டை, அரண், இப்படி அவருக்கு ஏராளமான புனை பெயர்கள். Have we taught our children such things? கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் அவநம்பிக்கை கொள்றதாகலாம் இதை நீங்கள் எடுத்துக்கூடாது. உங்களை சரியாக நீங்கள் உயிர்த்துணரணும். ஏன்னா நீங்களும் நானும் இன்னும் கடவுளுக்கு பிரயோஜனமே ஆகலை. இப்போ நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இல்லை, இருக்காங்க ஆனால் இல்லை, அதுவும் உண்டு. பிரயோஜனமாகவே இல்லை, ஒன்று பிரயோஜனமாக இருக்காங்க ஆனால் இல்லை. இப்படி ரெண்டு நிலையிலும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளோடு வாழ்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களால் எதிராக வாழ முடியல, எதிரும் புதிரமாக சில நேரத்தில் பேசிடுறீங்க, வெறுத்து பேசுகிறீங்க, சலித்து பேசுகிறீங்க, ஆனால் விட்டு கொடுக்கல. ஆனால் இதனால் நீங்கள் ஒன்றும் சாதிக்கவும் இல்லை, நீங்களும் சாதிக்கலை, உங்கள் பிள்ளைகளும் சாதனையாக நிற்கலை, வேலை ஆகலை. ஆனால் வண்டி ஓடிட்டுருக்கு, வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. வயசாகிடுச்சு, கல்யாணம் ஆச்சு, பிள்ளைங்க வந்துருச்சு. தீராத அந்த 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 என்னது அந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் மாதிரி, உயிர்கொல்லி நோய் மாதிரி அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது. You been carrying your shadows for so many decades long. இது கூட நீங்கள் கூட்டம் கூடி புரணி பேசாமல் இப்படிலாம் சொல்கிறாரு, இதில் உண்மை என்ன, இதில் நன்மை என்ன, இதில் தீமை என்ன, இதை எப்படி மேற்கொள்வது, இதில் என்ன யுக்தி நமக்கு தேவைப்படுது அப்படி நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம்.
2 பேர். எங்கு 2 அல்லது 3 பேர், நீங்கள் பெரிய கூட்டமாக இருக்கவனா 2 அல்லது 3 பேர் ரொம்பவே இதான் அக்கா உடன்பெறவா, அக்கா உடன்பெறவா, அண்ணி இது ஏதாவது சொல்லுவீங்களே, அவங்களோட இருந்து தான் யோசிக்க வேண்டியதானே. உங்கள் புருஷனோட உட்காந்து யோசிக்க வேண்டியதானே. உங்களுடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி உங்களோட உடன் பிறந்தவர்களோட உட்காந்து யோசிக்க வேண்டியதானே. Why will you not find an answer? சாக்கு போக்கு என்ன அந்த விஷயத்தில்? யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லை, யாருடைய பிள்ளைங்க தான் உருப்படியாக இருக்குது. இப்போ எல்லா பிள்ளைங்களும் உருப்படாமல் போனால் உங்கள் பிள்ளைங்க உருப்படாமல் போனால் விட்டுருவீங்களா? நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். ஸோ வேர் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ? இறைமையா சொல்கிற மாதிரி நம்ம காயங்களை மேற்பூச்சாவே பூச்சிக்கிட்டு இருக்கோம். சமாதானம் சமாதானம், நன்மை நன்மை, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம், விடுதலை விடுதலை, சுகம் சுகம், எழுப்புதல் எழுப்புதல், அது இதுன்னு. ஆனால் எங்கேயுமே அதை தக்க வைத்துக்கொள்ள, எங்கேயுமே அதை கண்டெயின் பண்ண, ஸ்டோர் பண்ண, அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து பரிமாற, அடுத்த சந்ததிக்கு அதை கடத்தி செல்ல எந்த திட்டமும் இல்லை, எந்த ஒரு கான்சர்வேஷனும் இல்லை, ப்ரிசர்வேஷனும் இல்லை. உங்கள் லைஃப்பில் என்ன ப்ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க, என்ன நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? கேஷை தவிர, நிலத்தை தவிர, வேறு நகையை தவிர வேறு என்ன வச்சுருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு? இயேசு நாமத்தின் வல்லமையை வச்சுருக்கீங்களா? ஆவின் அபிஷேகத்தின் நிறைவை வச்சுருக்கீங்களா? 9 வரங்களில் ஒன்றாவது என் பிள்ளைக்கு குத்தகையா நான் கூட ஓனர்ஷிப் கொடுக்கல, குத்தகையா லீஸ் பேசிஸில் என் பிள்ளைக்கு இந்த 9 வரத்தில் ஏதாவது ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் stood in between the gap? திறப்பின் வாயில் நின்று இருக்கீங்களா? உங்ககிட்ட தான் ஏதாவது இருக்கா? உங்ககிட்ட தான் குத்தகையாக ஏதாவது ஒரு வரம் இருக்கா? இப்போ தான் அந்த பாட்டெலாம் 2-3 பாட்டு பாடினேன் கிருபையை பற்றி. நாம் நிற்பதும் நிர்மூலம், நாம் நிற்பதும் நிர்மூலமாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே அப்படின்லாம் சொல்லி நம்ம பாடினோம். அதெல்லாம் இந்த கிருபையை பற்றி பாடிட்டே இருக்கோம். நிற்கிறோம். எஸ் வி ஆர் அலைவ். உப்புக்கு சப்பானி, ஊருக்கு மாங்கொட்டை, சப்ஸ்டிடியூட்டாக இருக்கிறோம். யோசிங்க, இன்னொரு உண்மையை யோசிங்க. இப்போ இந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய அந்த அரசாங்கம் நிர்வாகமே முடங்கிருச்சு. இதெல்லாம் இந்த கால்குலேட்டருக்குள்ளே, சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற கால்குலேட்டருக்குள்ளே அந்த எண்களெல்லாம் உட்காராது. அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் கால்குலேட்டர்ஸ் இருக்கும். ப்ராப்ளி லேப்டாப்பில் அந்த ஸ்க்ரீனில் எத்தனை நம்பர் உட்காரணும் எனக்கு சரியாக தெரியாது. சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸில் ப்ராபப்ளி இட் கேன் ஃபிட் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். லட்சோபலட்சமான கோடி பணம், 1 கோடி, ஆனால் லட்சோபலட்சமான கோடிகளான ஒரு டாலர்ஸு அவங்க கடனில் இருக்காங்க. அதை கட்டி தீர்க்கவே முடியாது. கட்டி தீர்க்கணுன்னா அவங்க பல ஆண்டுகளாக வாழணும். சகட்டு மேனிக்கு 24/7 எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு உழைக்கணும். அதை தாண்டி ஏதாவது ஒரு பெரிய இயற்கை சாதகமாக இருந்து ஒத்தாசையாக இருந்தால் ப்ராபப்ளி they can make that much of money to come out of the mess. சுருங்க சொல்லப்போனால் காணல் நீரை போல எட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் போயிட்டே இருக்கும். நாம் தேடுகிற, நாம் விரும்புகிற ஒவ்வொரு விஷயமும் எட்டி பிடிக்கிற தூரத்தில் கண்ணில் தெரியுது. ஹேய் லவக்குன்னு பிடிச்சிருவேன், ஒரு ஜம்ப் பண்ணேன்னா அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். கிட்டக்கு போனால் தள்ளி போயிட்டே இருக்கு. என்னையா அது? சரி நான் அந்த தூரமானியை வச்சு பைனாக்குலர்ஸை வச்சு கரெக்டாக அது 10 மீட்டரா 10 மைலாக பார்த்துறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆக்சிலரேட் பண்ணி நச்சுன்னு போயிடுறேன் பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம்.
இந்த கிளம்பி ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்குள்ளேயே என்னம்மா அது போயிட்டே இருக்கு. போதிக்கிற ஊழியர்களுக்கும் இதை நம்மளால் முழுசாக ஒத்துக்க முடியல, ஏற்றுக்க முடியல. பிரயாசப்படுவோன்னு போயிட்டுருக்கோம். கானல் நீரை போய் நம்ம தேட வேண்டாம். கானல் நீர் நீரே இல்லை, அது பார்க்கறதுக்கு தான் தண்ணி. அது தண்ணி இல்லை, பார்க்கறதுக்கு தான் தண்ணி. அது தண்ணியே கிடையாது. தண்ணியே இல்லாதது பார்த்தா தான் என்ன, பார்க்கலன்னா என்ன? இது நமக்கு இன்னுமே புரியல. அறிவு எவ்வளோ இருக்குது உங்களுக்குள்ள, தர்க்க அறிவு. சண்டை கோழியோட மோசமாக சண்டை போடுறீங்க. எவ்வளோ எதிரும் புதிருமா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ நெஞ்சு அழுத்தம் இருக்குது. யூ ப்ரிஃபர் நாட் ப்ரிஃபர். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு திறமையெல்லாம், அந்த ஒரு திறமையை விட எனர்ஜி, அந்த சக்தியெல்லாம் ஆக்கப்பூர்வமாக யோசிங்க, ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணுங்கள், முதலீடு பண்ணுங்கள், ஆய்வு செய்யுங்க, போராடி கேளுங்க. நான் ஆயத்தம் பண்ணி வர விஷயமும் எனக்கு கிடச்சிட்டே இருக்கு. சபைக்குள்ளே இந்த எல்லைக்குள்ளே வந்தவனே எனக்கு கிடைக்கிறது இருக்குது. கூட்டம் நடத்தும் போது பாடும்போது எனக்கு கிடைக்கிறது இருக்குது. இங்கே ஜெபம் நடத்தும் போது இருக்குது. அதில் நான் யோசிக்கிறது, இவ்வளோ எனக்கு கொடுக்குறீங்களே, அப்போ என்னைய பற்றி என்ன குறை? முதலீடு செய்யாமல் உட்காந்துட்டே இருக்கோம். முதலீடு செய்யாமல் உட்காந்துட்டே இருக்கோம். நாம் பிரயாசப்படாமல் உட்காந்துட்டே இருக்கோம். வேலை செய்யாமல் உட்காந்துட்டே இருக்கோம். இன்னி கூட அத்தனை வசனங்கள் அங்கே ரூமில் உட்காந்தும்போது சோம்பேறிகளை பற்றி தான் காமிச்சார். அதான் நினைவுபடுத்தினார். நினைவுக்கு வந்தது. இதெல்லாம் கர்த்தர் பேரை நான் சொல்ல இஷ்டப்படல. நானே ஆய்வு செய்யும்போது தெரியுது, சோம்பேறித்தனம் வேலையே செய்யாமல் இருக்கிறதுக்கு பேரும் சோம்பேறித்தனம் தான். தெரிஞ்சும் பார்த்துக்கலாம், நடக்குமா நடக்கட்டும், பொறுத்து இருக்கலாம், வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும், வேறு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறமே சூப்பரான சோம்பேறித்தனம் தான். அந்த வேலை செய்யாமல் இருக்கிற சோம்பேறித்தனத்தை விட தெரிஞ்ச வேலையை செய்யாமல் காத்திட்டே இருக்கிறது பாருங்கள், அதுதான் பெரிய சாபம். அது எப்படின்னா கரையான் போல் அரிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். திருப்தி ஒரு சோம்பேறித்தனம். Satisfaction is also a cause, a genuine true cause for laziness. திருப்தி. ஆசீர்வாதம் என்பதே சாபத்தை முறிக்கும் ஒரு தண்டாயுதம். ஆசீர்வாதம் உருண்டு பெறலத்துக்கு இல்லை, அந்தகாரத்தை அழிப்பதற்கு, சாபத்தை முறிப்பதற்கு, மரணத்தை ஜெயிப்பதற்கு, பற்றாக்குறையை நிரப்புவதற்கு. ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புகிறதெல்லாம், அப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப பாடுபட்டேன், ரொம்ப இருந்தேன், இனிமேல் நான் எனக்கு எந்த விதமான கஷ்டம் இருக்காது, நான் சும்மாவே இருப்பேன், நான் நல்லாவே இருப்பேன்னு யோசிப்பது. இப்போ நீங்கள் பொது அறிவில் தான் யோசிங்க. நாம் இந்த ஆராதிக்கிற கடவுள் இவர் தான் கடவுளாங்கிறத நம்ம ஓயாமல் டெய்லி 24 மணி நேரமும் 24 முறை இல்லை எத்தனை நொடிகள் இருக்கோ அத்தனை நொடி நம்ம தீர்மானமாக இருந்துகிட்டே இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப காலமாக சமீபத்திலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ இந்த தேவன் மாத்திரம் அப்படி ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தா, இது வரைக்கும் நாம் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு காரியங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்குமா? தேவன் மாத்திரம் ஈடுபாடாக இல்லாமல் இருந்திருந்தா இந்த உலகம் எவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிருக்கும், நாமளே அடிச்சுட்டு செத்துருப்போம். ஆமாவா இல்லையா? அதான் கடவுளை விடுங்க, அதெல்லாம் புரியாது. உங்கள் வீட்டில் என் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் ஓய்வு எல்லாம் நீங்களே பார்த்துட்டு பொறுப்பாக இருந்துக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நல்லா
சௌக்கியமாக இருக்கணும், எல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சொல்லிடுறீங்க. என்ன பண்ணிடுவாங்க பிள்ளைங்க? ஐயோ அம்மா அப்பா எவ்வளோ நம்ம மேலே கரிசனையா, ஐயோ எவ்வளோ அன்பு அப்படின்ட்டு அவங்க சமைச்சதெல்லாம் வச்சு எல்லாருக்கும் சரி அண்ணனுக்கு கொஞ்சம், தம்பிக்கு கொஞ்சம், அக்காவுக்கு கொஞ்சம், தங்கச்சிக்கு கொஞ்சம் அப்படிலாம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுவாங்க செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? தொட்டினா பாரு அம்மா என்கிட்ட தான் சொல்லி, நீ தொட்டினா பாரு அம்மா என்கிட்ட தான் சொல்லியிருங்க. இதுங்க வேஸ்ட் பண்ணி அடிதடியாகி பேராசையில் பகிர்ந்து கொடுக்க முடியாமல், தானும் திங்காமல் மற்ற பிள்ளைகள் திங்க விடாமல், இப்படியே ஏராளமான வேண்டாத விஷயங்கள் நடந்திருக்கும். இல்லைனா ஒரே தியாகம், அவங்களே நாங்கள் ஒன்றுமே செய்யல, பசிக்குதுமான்னு. என்ன நான் தான் எல்லாருக்கும் தாராளமாக 3 வேளைக்கு சமைச்சிட்டு இப்படி பசிக்கும், இப்போ உனக்கு ஒன்றுமே கிடைக்கல, என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த ஒரு தாளந்தை வந்து உழைக்காமல் புதைச்சி வச்ச மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். என்ன இப்படி பார்க்குறீங்க? பைபிளில் சொன்னால் 4 கருத்து புரியாத கருத்தை சொல்லி ஆண்டவர் ஆசிரியப்பார். இப்போலாம் வாழ்க்கைக்கு புரியாத கரியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. சோத்திரம். நீங்கள் தான் உங்களுக்கு ஜெபிக்க தெரியும் தானே? தெரியும். உங்களுக்கு துதிக்க தெரியும் தானே? இன்னும் ஆமாம் தெரியும் தானே? ஆமாம். உங்களுக்கு போதிக்க தெரியும் தானே? மை காட், யூ டூ. இங்கே நின்று தான் செய்ய முடியாது, பட் ஆனால் ஊருக்கே கடவுளுக்கே போதிக்கிறீங்க என்னங்க அப்படிங்களா? யூ நோ இட் ஆல். ஆனால் என்ன ஆகலை, இன்னும் வேலை ஆகலை. உங்களால் சௌக்கியமாக இருக்க முடியுமா முடியாதா? சிம்பிள் கேள்வி. உங்களால் சௌக்கியமாக இருக்க முடியுமா முடியாதா? ஆம் இல்லை. கொல்கட்டையை வாயில் வச்சுருக்கீங்க, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வடை கொடுப்பாங்க, அவசரப்பட வேண்டாம். உங்களால் சௌக்கியமாக இருக்க முடியுமா முடியாதா? ஆம் இல்லை. சொல்லுங்கள். என்னால் சௌக்கியமாக இருக்க முடியும்னு சொல்கிறவங்க மாத்திரம் எழுந்துச்சி நில்லுங்க. வெளியே போயிடாதீங்க, இன்னும் கூட்டம் முடியல. இன்னொருத்தரை பார்த்து எழுந்திரிக்காதீங்க. இல்லை எனக்கு எப்பயுமே இழுபறி தான், இங்கே வலிக்கும் அங்கே வலிக்கும், எப்பயுமே நான் நொண்டி தான், எப்பயும் சப்பானி தான். என்னங்க எல்லாம் நிற்கிறீங்க? முடியுமா உங்களால் சௌக்கியமாக இருக்க முடியும்? ஆமாம், உட்காருங்க. இப்போ நீங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா? யாரெல்லாம் சௌக்கியமாக உட்காருங்க. யாரெல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களோ அவங்க மாத்திரம் எழுந்துச்சி நில்லுங்க. தமிழில் தான் சொன்னேன். யாரெல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களோ அவங்க மாத்திரம் எழுந்துச்சி நில்லுங்க. இப்போ நீங்கள் உங்களையே பார்த்துக்கோங்க. எப்படி பார்ப்பீங்க? ப்ராப்ளி இந்த வயிறை கொஞ்சம் பார்க்கலாம், கை காலை பார்க்கலாம், பின்னாடி பார்க்கவே முடியாது. பார்த்துக்கிட்டிங்களா? நீங்கள் சௌக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களால் சௌக்கியமாக இருக்க முடியும்னா ஆம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களான்னா இப்போ இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது நோஞ்சாம் போல் இருக்குது, ஏதோ வியாதி போல் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ வியாதி போல் இருக்குது. ரைட்டு. அங்கே அக்காவுக்கு ஏதோ இடுப்பு வலி, திருக வலி, எல்லா வலியும் இருக்குது போல் இருக்குது. சத்திரம். ரைட்டா? ஏன்னா மெதுவாக எழுந்திரிக்கிற உங்கள் அக்கா மாதிரி முன்னாடி நின்ட்டியா? ரைட்டு, சந்தோஷம், வெரி குட். உட்காருங்க. இப்போது வேடிக்கை பண்ணல, உங்களை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக உங்களை பாருங்கள். உங்களால் சௌக்கியமாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்க. நாளைக்கு நீங்கள் இங்கே இழுக்குது அங்கே இழுக்குதுன்னு சொல்லக்கூடாது. இது முடியும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சௌத்திரம். சௌக்கியமாக இருக்க முடியுங்கிறவங்க, இப்போ சௌக்கியமாக இருக்கிறவங்க திடீர்னு வியாதி படாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தான் இருக்கும்? உங்களுக்கு என்ன தான் இருக்கும்? புத்தி இருக்கும், விவரம் இருக்கும், பொறுப்பு இருக்கும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அப்போ உங்களால் சௌக்கியமாக இருக்க முடியும். இப்போ சௌக்கியமாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் நிறைய உங்கள் மூலமாக வேலை ஆகலை? ஆக வேண்டிய வேலை எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆயிடுச்சு? யோசிக்கிறீங்க. எது ஆமாம் இல்லைன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன், பேரன் பேத்தியை பார்த்துட்டேன், அதான் பெரிய வேலை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அதானே அது உலகத்தில் பேச்சு இல்லை? அது அவிசுவாசிக்கு நடக்குதா இல்லையா? அது கடவுளே இல்லாதவனுக்கு நடக்குதா இல்லையா? கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனுக்கு அவன் ஒரு வயசு வந்தவொடனே பிள்ளைகளை பெற்று அவனும் வாழ வச்சு அவனையும் கட்டி கொடுத்து அவன் பேரன் பேத்தியை பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க. சொந்த வீடு கட்டுறாங்களா இல்லையா? நிலப்பணம் வாங்குறாங்களா இல்லையா? யார் அம்பானி அதானிலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஆகுறாங்களா இல்லையா? அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் கடவுள் எல்லாமே அதை சாதிக்கிறான், நீங்கள் கடவுள் இருந்து தான் சாதிக்கிறீங்க. ஆனால் இன்னும் உங்களால் இன்னும் வேலை ஆகலை. அவங்க பேரம்பேத்தியை பார்த்துட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க.
மோசமான கொள்கையில் இருக்கிறாங்க. அதை விடுங்க. அந்த நாத்திகம், கடவுள் இல்லைங்கிற அது பெரிய கட்டு தான், சாபந்தான், அது சரியில்லை தான். அதுவுமே கண்டிப்பாக இலக்கணபூர்வமாக அது பாவம்தான். ஆனால் இந்த பாவத்திலே வாழ்கிறவங்க துன்மார்க்கன், பைபிள் அதில் சொல்லுதில்ல, அவன் நல்லா இருக்கானா இல்லையா? நல்லா இருக்கானா இல்லையா? நல்லா இருக்கான். சில நேரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை விட அவன் நல்லா இருக்கானா இல்லையா? உங்களை விட நல்லா இருக்கான். இப்படி ஆட்டுறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய நம்பிக்கை. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? கடவுள் சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் அதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன் ஒரு சின்ன உதாரணத்துக்காக. யாரை பார்த்து நீங்கள் உண்மையே ஏதோ ஒரு சின்ன விஷயம் உண்மையே தெரிஞ்சாலும், ஐயோ அது சொன்னால் சண்டைக்கு வந்துடும், எல்லாம் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? உண்மையை சொல்லுவீங்களா, பொய்யை சொல்லுவீங்களா? இப்போ நேத்திக்கு யாரோ, ஆமாம் நேத்திக்கு தான் அந்த டீ போட்டாங்க, அப்பா அது சரியான ஞானஸ்தானம் வாங்கின டீயாக இருந்துச்சு. ஆமாம், தொட்டிக்குள்ளே தண்ணியாக தண்ணிக்குள்ளே தொட்டியான்னு தெரியல. அந்த என்ன செய்யுது, ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியுமா? என்னால் சொல்லவே முடியல. ஏன் நான் தான் இன்னும் ட்ரெயின் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி வேஷம் பண்ண முடியல. என்ன இது மாதிரி வெடி தண்ணியாக இருக்குது. ஆனால் காஃபி தான், இட் வாஸ் டேஸ்டிங் லைக் காஃபி, பட் இட் இஸ் வெரி டைல்யூட். இது வேடிக்கைக்காக நான் சொல்லலை. நாம் நம்மளை பற்றி உண்மை நமக்கே ஏற்றுக்க முடியல. நாம் நம்மளை பற்றி உண்மையை நமக்கே நம்ம சொல்லிக்கிறது இல்லை. நாம் நமக்கு தெரிஞ்ச உண்மையை நாமே நமக்கு காமிச்சிக்கிறது இல்லை. யூ ஆர் நாட் ஷோயிங் யுவர் ஓன் வீக்னஸ் டு யுவர் செல்ஃப். நாம் முதல்ல பலன் அடையணும். நம்ம பலவீனத்தை முதல்ல துறக்கணும். we have to cast it away. then அந்த பலவீனம் என்ன விஷயத்தில் இருந்ததோ அது பலமடையும்படியான பயிற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். அதுக்கு வேண்டியதான உணவோ இல்லை ஏதாவது தெரப்பியோ அதை நம்ம தேடணும். அது நம்மை பலப்படுத்தும். நம்ம பலமடைந்து நம்ம பராக்கிரமசாலியாகும். பலன் உள்ளவர்கள் வேறு, பராக்கிரமசாலிகள் வேறு. பராக்கிரமசாலிங்கிறது அவனால் எதையுமே செய்ய முடியும். இஸ் ஸோ பவர்ஃபுல். அப்போ குடும்ப பெண்களான நீங்கள் உங்களை நம்பி எவ்வளோலாம் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோலாம், ஒரே சாதாரண சின்ன பெண்ணு தான், ஒரு பொண்ணு தான். அதுக்குள்ளே நான் வந்து அடிக்கடி இதான் இவங்க மகளை தான் பார்ப்பேன். சங்கீதா அம்மாவா? அது சங்கீதா அம்மா தானே? அதுதான் பார்ப்பேன். தட் கேர்ள் இஸ் டெஃபினெட்லி எ சேலஞ்ச். அதுக்கு வேண்டி இன்னும் அந்த ஒரு ஃபேவரும் அந்த கிருபையும் கிடச்சா ஷீ கேன் ரியலி கம் அவுட் வெல், அவுட் ஷைன். உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாக நீங்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு நிர்வாக திறமையை, நிர்வாக அறிவை, ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால். நீங்கள் கொஞ்சம் ஆக்குறீங்க, ஆக்குனதே அழிச்சிடுறீங்க. அதுவும் சரி, என்ன தான் பண்ணுறீங்கன்னு தெரில. எதை ஆக்குறீங்களோ அதை ஆக்கிட்டு ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. எதை அழிக்கணுமோ அதை மாத்திரம் அழிங்க. அழிக்கக்கூடாத பாதுகாத்துக்கோங்க, பாதுகாக்க வேண்டியதை பாதுகாத்துக்கோங்க, அழிக்க வேண்டியதை அழிங்க. வேண்டாததை ஒதுக்குங்க. இதில் என்ன தெரியுமா விஷயம்? நீங்கள் வந்து ஒரு கிரியா ஊக்கி. இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேறு கோணத்தில், இப்படியும் சொல்லியிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. இப்போ நான் சொல்கிறேன், கிரியா ஊக்கி, யூஆர் அ கேட்டலிஸ்ட். கிரியா ஊக்கியினுடைய ஒரே தலையான குணம், தான் உருமாறாமல் மற்ற விஷயங்கள் உருமாறும்படி தன்னை உருவிளக்க செய்யும். அது அட்டகாசமான பிரமாதமான ஒரு வேலை. ஒரு பெண்ணுக்கு அந்த அளவுக்கு தேவன் சாத்தியக்குறை வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தரம் ஏராளமான சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும்,
ஆசீர்வாதமாக இருக்கணும், வளர்க்கக்கூடியதாக இருக்கணும், தாங்கி பிடிக்கக்கூடியதாக இருக்கணும். உண்மையை நம்ம பேசிக்கொள்கிற இந்த ஆன்மீக விஷயங்களில் எழுப்புதலை நீங்கள் தாங்கி பிடிக்கலாம், எழுப்புதலுக்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம், எழுப்புதலை நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம். உங்களால் உங்கள் வீட்டுக்காரையத்தையே தூக்கி நிறுத்த முடியல, உங்கள் வீட்டுக்காரரை தூக்கி நிறுத்த முடியல, உங்கள் பிள்ளைகளை தூக்கி நிறுத்த முடியல, எல்லாம் செய்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. பட் யூ ஆர் ஆல் த டைம் கம்ப்ளைனிங், புகார், பற்றாக்குறை, பலவீனம், அது இதுன்னு. நீங்கள் ஒரு பலூனை எவ்வளோ தூரம் ஊதலாமோ அந்த அளவுக்கு ஊதலாம். வெடிக்காத அளவுக்கு ஜாக்கிரதையாக ஊதுனா பலூனை பெருசாக ஊதலாம். ஆனால் ஒரு இன்ன விதமான பலூன் இந்த அளவுக்கு தான் ஊத முடியுங்கிறது உண்டு தான். நான் எந்த பலூனையும் பெருசாக ஊதி டபால் வெடிக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு அந்த நிதானம் தேவை, உங்களுக்கு அந்த பகுத்தறிவு, அந்த காற்றை எவ்வளோ அனுப்பணும், அதில் எவ்வளோ ப்ரெஷர் போகணும். குறிப்பாக வாயால் ஊதுனா உஷ்ணமும் உள்ளே போகும், பம்பால் அடித்தா எவ்வளோ உஷ்ணம் போகும்னு எனக்கு சரியாக தெரியாது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? இதுதான் உங்கள் ஆன்மீக வாழ்க்கை. உங்களுக்கு இப்போ எல்லாமே அந்த மூலப்பொருள்லாம் இருக்குது. எது? துதி இருக்குது, ஆராதனை இருக்குது. ஆராதனை என்ன அளவுக்கு இன்னும் புரிஞ்சிட்டிங்களா? அது இருக்குது. துதி ஆராதனை தான், பாடல் பாடுறதும் ஆராதனைன்னு ஆயிடுச்சு. அது ஒரு ஓகே, தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். ஜபம் இருக்குது, காணிக்கை இருக்குது, அதாவது கொடுப்பது என்பது இருக்குது, உழைப்பு என்பது இருக்குது, வசனம் இருக்குது, கொஞ்சம் நஞ்சமாவது சக்தி இருக்குது. எவ்வளோதான் பலவீனமாக இருந்தாலும் சண்டை போடுறதுக்கு எங்கேருந்தோ ஆக்ரோஷமான பலம் வருது. ஆமாவா? சோத்திரம். அடா 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 அடா. எவ்வளோதான் பலவீனமாக இருந்தாலும், படுக்கையிலே இருந்தாலும் நெஞ்சு அழுத்தம் குறையல. பிபி ஏறுது ஆனால் நெஞ்சு அழுத்தம் குறையல. பிளட் ப்ரெஷர் தான் கூடுது, அந்த நெஞ்சு அழுத்தம் குறையல. என்ன ஆம் இல்லை? என்ன பார்க்குறீங்க? இந்த புள்ளையும் பால் குடிக்குமான்னு? ஏன் இப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி தனி ரகமாக இருக்கீங்க. எப்போ இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சீராகும்? நீங்கள் சீராகிட்டிங்கன்னா தானாகவே இங்கே மகிமையும் மேன்மையும் வல்லமையும் பெருக்கமும் சந்தோஷமும் இருக்கும். ஏன் உங்களை குடும்பத்துக்கு விளக்குங்கிறாங்க? அதுவே உங்களுக்கு தெரியாது. உட்காந்து என்னென்னவோ அவளை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு இருக்கும். உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். கடவுள் நம்பிக்கையே இல்லாட்டினாலும், when God chose to create you as a woman, you are a blessed person. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அந்த கடவுள் உங்களோடையும், கடவுளுக்குள்ளா நீங்களும் அவர் உங்களுக்குள்ளா இருந்தால் நீங்கள் வேறு லெவல். அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம்.